ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நம்ம வீடியோவில் ஏர்லியஸ்ட் டேட் அண்ட் லேட்டஸ்ட் டேட் எப்படி ஃபைண்ட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ஒன் ஆஃப் அவர் சப்ஸ்கிரைபர் கேட்ட கொஷின் தான் அண்ட் அதுக்கு தான் நம்ம இப்போ ஆன்சர் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு எக்ஸல் டைஜஸ்ட். ஸோ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸோட நேம், அவங்க பண்ண பேமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ஒவ்வொரு கஸ்டமரும் வந்து 2 டைம் பேமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்துருக்கிறேன். ஸோ எல்லா கஸ்டமர்ஸோட நேமும் வந்து நான் இங்கே ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ ஏர்லியஸ்ட் டேட் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு நம்ம மின் அப்படிங்கிற ஃபார்ம்லாம் யூஸ் பண்ண போகிறோம். அலாங் வித் இஃப் கண்டிஷனோட நம்ம போட போகிறோம். ஸோ இப்போது ஈக்குவல் டு மின் அப்படின்னு போட்டு ஓப்பன் ப்ராக்கெட்ஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த கஸ்டமரோட மின் தான் வேணும். ஸோ அதுக்காக நம்ம இப்போ இஃப் அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இஃப் அப்படின்னு போட்டு ஓப்பன் ப்ராக்கெட்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லாஜிக்கல் டெஸ்ட்டு கேட்கும். ஸோ நம்ம லாஜிக்கல் டெஸ்ட் என்னென்னா, நம்ம கஸ்டமர் நேம் இந்த அரே ஃபுல்லாக அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு இங்கே இருக்க நேமாக இருந்துச்சு அப்படின்னா கமா வேல்யூ இஃப் ட்ரூவில் நம்மளுக்கு பேமெண்ட் டேட் அப்படிங்கிற ரிசல்ட் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு வந்து தரணும். ஸோ வேல்யூ இஃப் ஃபால்ஸ் நம்ம கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, அதை விட்டுருங்க. ஸோ இப்போது க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ் கொடுத்து இஃப் ஸ்டேட்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மினிமம்க்கு ஓப்பன் பண்ண ஓப்பன் ப்ராக்கெட்ஸு இப்போ க்ளோஸ் பண்ணணும். ஸோ இன்னொரு க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ் கொடுத்துட்டு இப்போது கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ரிசல்ட்டு வந்திருக்கும். ஸோ இது எதுக்கு கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறோம் அப்படின்னா, நம்ம இங்கே வந்து அரே சூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ எப்போ நம்ம அரே சூஸ் பண்ணாலும் மறக்காமல் கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர் ப்ரெஸ் பண்ணிங்க தான் உங்களுக்கு ரிசல்ட்டு வரும். ஸோ இங்கே வந்து டேட் ஃபார்மேட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சம்டைம்ஸ் உங்களுக்கு நம்பர்ஸில் ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னா அது நீங்கள் மறக்காமல் உங்கள் ஹோம் டேப் போய் இங்கே ஜென்ரல் இருக்க செட்டிங்கை வந்து நீங்கள் ஷார்ட் டேட்டுன்னு கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி டேட் ஃபார்மேட்டில் ரிசல்ட்டு வரும். இல்லைனா நம்பர்ஸாக தான் வந்திருக்கும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம எப்படி வந்து லேட்டஸ்ட்டு கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இதை ஃபுல்லாக நம்ம செல் ரெஃபரன்ஸ் கொடுத்து லாக் பண்ண போகிறோம். ஸோ செல் ரெஃபரன்ஸ் கொடுக்கறதுக்கு நீங்கள் ஜஸ்ட்டு F4 பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் வந்து லேப்டாப்பில் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு F4 கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகும். உங்களுக்கு சப்போஸ் இந்த மாதிரி டாலர் எப்படி கொடுக்குறதுன்னு டீட்டெயிலாக படிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோ போய் பாருங்கள். ப்ளஸ் அதே மாதிரி இஃப் ஸ்டேட்மெண்ட்டும் உங்களுக்கு நல்லா டீட்டெயிலாக லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான லிங்க்கும் நான் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு பக்கத்தில் போய் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு நான் சொல்ல மறந்துட்டேன், இங்கே டாலர் நீங்கள் போட்டிங்கனாலும் வந்து இங்கே எகெயின் கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர் கிளிக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டான ரிசல்ட் எல்லா டைமும் வரும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் போட்டதுக்கப்புறம் இப்போ காப்பி பண்ணி இங்கே பக்கத்தில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே மின்னு இருக்குல்ல, அதை வந்து நம்ம மேக்ஸ் அப்படின்னு மாற்ற போகிறோம். ஸோ மேக்ஸ்னு போட்டு அதே மாதிரி கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ரிசல்ட்டு வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சாண்டியோட மினிமம் டேட்டு ஃபஸ்ட்டு, மேக்ஸிமம் டேட் வந்துட்டு 11th. ஸோ இப்போ சாண்டிக்கு அப்புறம் நான் வந்துட்டு பிரியா எடுக்கிறேன். ஸோ பிரியாவோட டேட் பார்த்திங்கன்னா மினிமம் வந்து 3rd அண்ட் மேக்ஸிமம் வந்துட்டு 12th. அதே மாதிரி அமிர்தா ஆல்சோ. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு டைனமிக்கான ரிசல்ட்ஸ் எல்லா டைமும் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் அமிர்தாங்கிற நேமில் இன்னொன்று ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. மேலே ஒன்று இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இன்சர்ட் பண்ணி இப்போது அமிர்தா போட்டுட்டு டேட்டு வந்து மேக்ஸிமம் டேட் வந்து நான் வந்து இப்போ 15 கொடுக்குறேன். ஸோ 15/8/2021 கொடுக்குறேன் அப்படின்னா நம்மளுக்கு அதுவும் அப்படியே வந்துட்டு அப்டேட் ஆயிரும். ஸோ தட்ஸ் ஆல். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே கிட்ட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.